இப்போ இதெல்லாம் குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில பார்த்திங்கன்னா, நம்ம வடித்த சாப்பாடு உடனே ஜில்லுன்னு ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே லேசா தண்ணிய ஊத்தி கேஸில் வச்சு சூடு பண்ணி வடித்து வந்து நம்ம சாப்பிடுவோம். இது நிறையா பேர் வீட்டுக்கு வீடு வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ சமைக்காத உணவில் சமைக்காத சாப்பாட்டில் ஸ்பெலிசஸ் சொரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும். இது வந்து ஒரு முறை சூடுபடுத்தும்போது அது வந்து உயிர் வாழாது. அதை இன்னொரு முறை சூடேற்றும் போது தான் அந்த ஸ்பெலிசஸ் சொரியஸ்ன்ற பாக்டீரியா வந்து வளர ஆரம்பிக்கும். இது வளர ஆரம்பிக்கும் போது அதை நம்ம சாப்பிடுவோம். வயிற்றுக்குள்ளே போய் நஞ்சுத்தன்மையை வந்து நமக்கு ஏற்படுத்தும். இப்போ உடனே வந்து அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு உடனே தெரியாது. போக போக தான் தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்படும் போது அது இந்த மாதிரி காரணத்தினால தான் இருக்கும். இதுவே பழைய சாதத்தில் நமக்கு நிறைய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா, இப்போ சாதம் வந்து பழசாகும்போது அந்த பாக்டீரியா வந்து செத்து போயிடும். அதனால நமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. இந்த ஸ்பெலிசஸ் சொரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து சாப்பாட்டை இன்னொரு முறை சூடுபடுத்தும் போது தான் அது நல்லா உயிரோட வளர ஆரம்பிக்கும். அந்த சாப்பாடை சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து கெடுதல் வந்து ஏற்படும். அதனால் நம்ம சமைச்ச சாதத்தை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றத நம்ம தவிர்த்துக்கலாம்.